வெல்கம் நம்ம சேனல் உங்க பயணி பேசுறேன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா ராணிப்பேட்டை மாவட்டம் வள்ளிமலை. வள்ளிமலை எதுக்கு வரும்னா 3 நாள் தேர் திருவிழா. இந்த தேர் திருவிழா ஊர் மக்கள் இல்லாம வெளியூர் மக்களை தேரை இழுத்து இன்று வள்ளி தேவியோட திருமணம். சோ வாங்க போய் பார்க்கலாம். இந்த இடத்துக்கு வேலூர் மார்க்கமாகவும் போகலாம், ராணிப்பேட்டை வழியாகவும் போகலாம். இந்த திருத்தலத்தோட பேர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். வட ஆற்காடு மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வராங்க. இந்த தலத்தோட சிறப்பு என்னன்னா, முருகனை கணவனா அடைய விரும்பிய வள்ளி இத்தலத்தில் திருமால் பாதத்தை வைத்து வழிபட்டால் இதனால் இங்கு பக்தர்கள் திருமாலின் பாதம் பொறித்த ஜடாரி சேவையும் செய்யப்படுகிறது. வள்ளியம்மை வேடர் குலத்தில் வளர்ந்தவங்க. வள்ளியம்மாவை முதலா முருகர் பார்க்கும்போது அவங்க அழகுல மயங்கிட்டாரு. அதனால முருகன் பெருமான் வள்ளியம்மையை திருமணம் செய்ய ஆசைப்பட்டாரு. முருகப்பெருமான் வள்ளி தேவியை காதல் பண்ணதுக்கான சாட்சி இங்க நிறைய இருக்கு. தல வரலாறு என்ன என்றால், திருமால் பூலோகத்துல தவம் செஞ்சாரு. தவம் செய்யும் போது மகாலட்சுமி மான் வேடமா முன்னாடி தோன்றதும் திருமால் அவங்கள பார்த்ததும் அந்த மான் கருவுற்ற உடனே அவங்க போய் டைரக்டா வள்ளி என்ற கொடியில போய் ஒரு பெண் குழந்தை ஈன்றாங்க. அதை நம்பிராஜன் பார்த்து அந்த குழந்தைய தூக்கி வள்ளி என பேர் வச்சார். அவங்க தான் வள்ளியம்மை. கன்னி பருவத்துல வள்ளியம்மை திணைப்புனை காக்கும் பணி செஞ்சாங்க. சோ அங்க முருகன் இவங்களை பார்த்ததும் இவங்களை திருமணம் செய்ய ஆசைப்பட்டாங்க. இதை அறிஞ்ச நம்பிராஜன் இவங்களுக்கு திருத்தேன்ல கல்யாணம் பண்ணி வச்சதா ஒரு வரலாறு இருக்கு. நம்பிராஜன் வள்ளியம்மையும் முருகரையும் திருமணம் செஞ்சு முடித்த உடனே ஒரு கோரிக்கை ஒன்று வைப்பார். என்னன்னா, இந்த மலையில இந்த குன்றின் மீது நீங்க காட்சி தரணும்னு சொல்லிட்டு. சோ அதை ஏற்ற முருகப்பெருமான் என்ன பண்ணுவாரு, அதோடைய கருவறையில வள்ளியும் தேவயானையோட சேர்ந்து காட்சி தருவாரு பக்தர்களுக்கு. ஒரு வழியா வள்ளிமலை இறங்கிட்டோம். மலை நோக்கி போகும்போது போற வழியெல்லாம் கடைங்க, சிறு சிறு விளையாட்டு பொருட்கள், அதுக்கப்புறம் பழங்கள்லாம் இருந்தது. அதை நாங்கள் வேடிக்கையா பார்த்துட்டு போனோம். அதை முடிச்சிட்ட உடனே மலையை நோக்கி முதல் படி தொடரும் போது ஒரு தேர் இருந்தது. இங்க தேர் திருவிழா ஒரு ஃபேமஸ். சோ தேர் இருந்தது. தேர்ல எல்லா இடத்துலயும் தொட்டில் பார்த்தோம். ஏன்னா ஒரு சிலர் அங்க தொட்டில் கட்டினாங்க. நான் ஏன் கட்டினான்னு அவங்க கிட்ட போய் கேட்கும் போது, எனக்கு குழந்தை இல்லப்பா, சோ அதனால முருகனிடம் வேணும்னா குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு சொல்லிட்டு அதனால நான் தொட்டில் கட்டுறேன் அப்படி சொன்னாங்க. மலை நோக்கி பயணம் போகும்போது வள்ளியம்மை சன்னதி அடிவாரத்துல இருந்து வள்ளியம்மைய சாமி கும்பிட்டு நாங்க மேல போகும்போது வழியெல்லாம் படிக்கட்டு ஃபுல்லா ஒருத்தர் கருப்புரை ஏத்தினாங்க. கருப்புரை ஏற்றி அவங்க வேண்டுனாங்க மனமுறைக்கு. என்னன்னா, என் மகளுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு வேண்டாங்க. அதை நாங்க என் காதால கேட்டோம். மலையேறி கடைசியாக மூலஸ்தானத்துல முருகர் பெருமானையும் வள்ளியும் தேவயானையும் தரிசனம் பார்த்துட்டோம். அதை முடிச்சுட்டு சரி அவங்க வாழ்ந்த இடத்த பார்க்கலாம்னு சொல்லிட்டு நானும் என் நண்பர்கள் சேர்ந்து போனோம்.
மலையை ரசித்து முடித்து பின்பக்க வழியாக போய் வள்ளியும் முருகரும் வாழ்ந்த இடம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது போகிற வழியில் வந்து ஒரு அம்மையார் வந்து பாட்டு பாடிட்டே போனாங்க. அதை பார்க்கும்போது அவங்ககிட்ட போய் கேட்டேன், அம்மா எங்களுக்காக ஒரு பாட்டு பாடிக்கலான்ட்டு. அவங்களும் நான் கேட்டதுக்காக முகம் சுழிக்காமல் எங்களுக்காக பாட்டு பாடினாங்க ஒரு 10 நிமிஷம். அதை கேட்டுட்டு நாங்கள் இன்னும் உற்சாகமாக மேலே போனோம். ராமன் பேர சொன்ன எங்க தொட மாட்டா அப்படின்னு போனோம். ஹரி ராமா ராம கோவிந்தோ கோபால கண்ணா மன்னவாரி 90 மழை ஜலம் மகுராண்டி கொண்டு வா நீ கோபால கண்ணனே கொண்டு வா நீ பஞ்சன மெத்தையிலே கோபால கண் படுத்து உருங்குறாண்டி அவன் படுத்து ஊரங்குராண்டி மழை ஜலம் மகுராண்டி படுத்து ஊரங்குராண்டி மழை ஜலம் மகுராண்டி கொண்டு வா நீ கோபால கண்ணனே கொண்டு வா நீ பொங்க மரத்தின் மீது கோபால மேல போற வழியெல்லாம் வந்து கல்லு பாறையெல்லாம் இருந்து கொஞ்சம் போகும்போது பார்த்து போங்க. புல்லாங்கோயில் ஊதுராண்டி போதாகை பால் உண்ணூராண்டி புல்லாங்கோயில் ஊதுராண்டி போதாகை பால் உண்ணூராண்டி கொண்டு வா நீ கோபால கண்ணனே கொண்டு வா நீ பஞ்சன மெத்தையிலே கோபால கண் படுத்து உறங்குறாண்டி அவன் படுத்து உறங்குறாண்டி மழை ஜலம் மகுராண்டி படுத்து உறங்குறாண்டி மழை ஜலம் மகுராண்டி கொண்டு வா நீ கோபால கண்ணனே கொண்டு வா நீ புங்க மரத்தின் மீது கோபால கண் புல்லாங்குயில் உதுராண்டி முள்ளாங்குயில் ஊதுராண்டி போதாகை பால் உண்ணூராண்டி புல்லாங்குயில் ஊதுராண்டி போதாகை பால் உண்ணூராண்டி கொண்டு வா நீ கோபால கண்ணனே கொண்டு வா நீ போதுமாண்ணா அங்க இருக்கு. போடா பார்த்து தலையிட்டு போறீங்க. போயிட்டே இருக்கா? மேலே போய் முடிச்ச உடனே வள்ளியம்மை குளிச்ச இடமும் மஞ்சள் அரைச்சி தேய்ச்ச இடமும் அங்க இருக்கு. மஞ்சள் அரைச்சி குடிச்ச இடம் வள்ளியம்மை வந்து மஞ்சள் தேய்ச்சி குளிச்ச இடம். ஏன் மூடிட்டாங்கன்னா எல்லாம் வந்து கொஞ்சம் அசுத்தம் பண்ணியிருந்தாங்க, அதை மூடிடுறாங்களாம். அப்போ வந்து அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பேப்பரோ இல்லை ஒயிட் துணியை வச்சு தொடச்சாங்க மஞ்சா இருக்குமா அந்த வாரம் ஃபுல்லாக மஞ்சள் இப்போ கூட வருன்றாங்க. பட் ஆனால் மூடிட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து விக்கல் வந்துச்சு. ஸோ அந்த விக்கல் நிறுத்தத்துக்காக சூரியப்படாத குளத்துலேருந்து தண்ணி மொண்டு தருவாங்க. ஸோ அந்த வள்ளியம்மை அந்த நீரை எடுத்து முருகர் கொடுத்தால வந்து விக்கல் நின்றனால வந்து அந்த தீர்த்தம் வந்து குமரி தீர்த்தம் சொல்லுவாங்க. குமரி தீர்த்தம் சொல்லிட்டு போர்டும் அங்கே போட்டிருக்காங்க. எப்பவும் போலதான் வேலை செய்கிறோம் 10 தூங்கணும் தான் இருப்பான். செய்து அவள் மேல் அரசு வேம்பு வில்வமரை நட்டு பூஜித்த பின்புற இருக்கும் மேடையில் வடார்காடு மாவட்டத்தில் நிறைய மலை கோயில் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த வள்ளிமலையும். ஸோ வள்ளிமலை மேல இருந்து பார்க்கும்போது கீழே வந்து பிரமிப்பாவும் அழகாவும் இருந்தது.
அதுக்கப்புறம் மேலே போகும்போது ஒரு மலையே வந்து யானையாக வந்து காட்சி தந்தது அங்கே பார்த்தா, அதுதான் வந்து விநாயகர்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அங்கே போயின்னா அந்த மலையை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் மேல் நோக்கி போகும்போது சிவலிங்கம் ஒன்று இருந்தது. அந்த சிவலிங்கத்தை வந்து மனமுருகி எந்த ஒரு வேண்டுதலை வச்சாலும் நிறைவேறும் சொல்கிறாங்க. அது அப்படின்னா அந்த 2 கையும் இறுக்கி பிடிச்சி கட்டை வரல அழுத்தி எடுக்கும்போது வந்து ஒரு விதமான உணர்வு எனக்கு ஏற்பட்டது. நம்ம வேண்டுதல் நடக்குன்னு சொல்லி அங்கே சொன்னாங்க. ஸோ அதனால் நானும் போய் வேண்டினேன், அதுவே நடந்துச்சு. ஸோ எல்லாம் மறக்காமல் மேலே போய் பார்த்தீங்கன்னா அந்த சிவலிங்கத்தை போய் பாருங்கள். ஒரு வழியாக மேலே எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கீழே இறங்கும் போகும்போது இன்னொரு வழி பாதை இருந்தது. ஸோ அந்த வழியாக இறங்கி எல்லாரும் வந்துட்டோம். வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்ட மக்கள் மட்டும் இல்லாமல் வேறு மாவட்ட மக்களும் வந்து இந்த கோயில் வந்து பார்க்கலாம். அவ்வளோ அழகாகவும் பிரமிப்பாக இருக்கும். குறிப்பாக என்னன்னா வள்ளி முருகர் காதல் செஞ்ச இடம் அவ்வளோ அழகாக இருந்து போய் பாருங்க. மறக்காம நமது வேலூர் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.